அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சீசன் டைமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம மரவள்ளிக்கிழங்குல மேலே இருக்க தோல் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கத்தி வச்சுட்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்கள் சுற்றிலும் எடுத்திங்க அப்படின்னா அந்த தோல் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். 5 நிமிஷத்துலேயே நம்ம எல்லா தோலுங்களையுமே ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இதே போல் வந்து நம்ம எல்லா கிழங்குலேருந்தும் தோலை எடுத்துக்கலாம். நான் 3 போல் எடுத்து வச்சுருக்கேன். தோலை எடுத்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல் கேரட் துருவியில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த தோலில். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ துருவி எடுத்த மரவள்ளிக்கிழங்க இது போல் ஒரு பவுலில் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து அதிகமாக ஈரத்தன்மை இருக்கும். அதை வந்து கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த பிழிஞ்சு தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க. நம்ம தோசை மாவில் சேர்த்து தோசை செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வேஸ்ட் ஆகாது. தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் வரும். இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா உதிரியாக வந்திருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 3லேருந்து 4 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் கூடவோ குறைச்சோ தேவைப்படும். எனக்கு வந்து ஒரு 4 கரண்டி போல் தேவைப்பட்டிருக்குங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா உதிரியாக வரும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ உதிரியாக பூவாக கிடச்சிருக்குன்னு இருக்கட்டுங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ஒரு துணி போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். நம்ம நார்மலாக இட்லி தட்டில் புட்டெல்லாம் வேக வைப்போம், அந்த மாதிரி கூட இதை நீங்கள் வேக வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேனில் வேக வைக்க போகிறேன். துணி போட்டு உள்ளார வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேலே லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பேனில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரம் வெந்து வந்துடும். ரொம்ப அதிக டைம் எடுக்காது. ஏன்னா இதை வந்து நம்ம துருவி வேக வச்சுருக்கனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். 6 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது வந்து நல்லா சூடாக இருக்கும்போது இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணுமோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடாக இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதோடைய வாசம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் இது போல் நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்போ மரவள்ளிக்கிழங்கு போட்டு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.